ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். காதல் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னு நிஜமாவே அதை ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனால பண்ண முடியாத விஷயங்களை அந்த காதல் பண்ண வைக்கும். அதுலயும் இப்படி உண்மையான காதல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சதுன்னா அவங்கள விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லை. அப்படித்தான் இங்க நம்ம ஹீரோ ஒரு கொடுமையான நோயால பாதிக்கப்பட்டு இவர் கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புமே செயல்படாம டோட்டலா பேரலைஸ் ஆயிடுறாரு. மேக்சிமம் இன்னும் 3 மாசம் வரதான் உங்களால உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லவும், குடும்பத்துக்கு பாரமா இருக்க வேண்டாம் அப்படின்னு இவரும் சாகிறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. பட் இவரோட மனைவியோட பிடிவாதமும் அவங்க இவர் மேல வச்சிருக்கிற அந்த உண்மையான காதலும் நம்ம ஹீரோவோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்துச்சு, நம்ம ஹீரோவால அந்த 3 மாசங்களை கடந்து வாழ முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா சொல்ற ஒரு ரியல் ஸ்டோரி தான் பிரீத். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதை நடக்கிற வருஷம் 1950. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் கார்ல வேகமா போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்கல்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ராபின். ராபினுக்கு இந்த அட்வென்ச்சர், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா துரு சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு தடவை நம்ம ராபின் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் டயானா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணை மீட் பண்றான். இந்த கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் டயானாவை பார்த்த அந்த ஒரு நிமிஷமே இவனுக்கு டயானாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. காதல் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு புது எனர்ஜி கிடைக்குமே, அதே மாதிரி தான் நம்ம ராபினும் டயானாவை பார்த்த அந்த ஒரு சந்தோஷத்துல வச்சாம் பாருங்க ஒரு ஷாட்டு. இந்த ஷாட்டை பார்த்ததும் நம்ம டயானாக்கும் ராபினும் ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் ஒன்னா ஊர் சுத்துறது, ஜாலியா டான்ஸ் ஆடுறது அப்படின்னு இவங்களோட காதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் போகுது. டயானாவோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவளுக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். அதுவும் இல்லாம டயானாவோட அப்பா அம்மா அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி தான் நம்ம டயானாவோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரியவும் இவளோட 2 அண்ணனுக்குமே அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. டயானா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா? எந்த நம்பிக்கையில யாருனே தெரியாத ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க? இத்தனைக்கு அவன் நம்மளோட ரிலேட்டிவ் கூட கிடையாது. அதுவும் இல்லாம அவன்கிட்ட பெருசா எந்த வசதியும் இல்ல. அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்புறம் நீ தான் ஃபியூச்சர்ல ரொம்பவே கஷ்டப்படுவ. சோ நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவை எடுன்னு எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. பட் இந்த பணம், பேரு, அந்தஸ்து இது எல்லாத்தையும் விடவும் இவளுக்கு ராபினை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்படியே நாட்களோட இவன் கென்யாக்கு பிசினஸ் சம்பந்தமா ஒரு ட்ரிப் பிளான் போட்டிருப்பான் போல. நாம எப்படி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பைக்லயோ இல்ல கார்லயோ ட்ரிப் கூட்டிட்டு போறோமோ, அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு குட்டி ஃபிளைட்ல கென்யாக்கு போறாங்க. ஆக்சுவலா நம்ம ராபினுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேன்ஸ் நல்லாவே ஓட்ட தெரியும். ராபின் இங்க வந்ததுக்கான காரணமே இந்த காஃபிலாம் மேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது சம்பந்தமா ஒரு பிசினஸ் டீலையும் முடிச்சுட்டு இவனுக்கு அந்த ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல. அவங்க கூட சேர்ந்து ட்ரெக்கிங் பண்றது, நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்றதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மறுநாள் 2 பேரும் ஜாலியா கார்ல போய்கிட்டு இருக்கும்போது தான் டயானா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ராபின் கிட்ட சொல்றா. இதை கேட்டதும் சந்தோஷத்துல இவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ஒரு ஆணோட அதிகபட்ச சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிறது தான். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லவும் கடைசி வரைக்கும் டயானா கூடவே இருந்து எந்த குறையும் இல்லாம அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு உடனே 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா நம்ம ராபின் ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்க, நிறைய மாத கர்ப்பிணியா நம்ம டயானா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க இவன் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பயங்கரமா டயர்ட் ஆகவும் நிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாம பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. சரி கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் கூட சேர்ந்து இந்த வயித்துல ஒரு ரிங்கை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். என்னாச்சு நமக்கு? இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆனது இல்லையான்னு இவன் குழப்பத்துல பாத்துக்கிட்டு இருக்கும்போது இதை டயானாவும் பாத்துறா. பேபி என்னாச்சு உனக்கு? எதுவும் பிரச்சனையா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். டென்னிஸ் விளையாடி விளையாடி பயங்கரமா கை வலிக்குது, அவ்வளவுதான். சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ, எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டயானா அங்க இருந்து பத்திரமா அனுப்பி விடுறான். அப்படியே நைட்டும் ஆகுது. சரி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனால ஒரு கையை ஃபீல் பண்ணவே முடியல. திடீர்னு நமக்கு ஒரு கை வேலை செய்யாம போனா நம்ம எவ்வளவு பதறுவோம், அதே மாதிரி தான் ராபினும் பயந்து போயிடுறான். இவனால சரியா மூச்சு கூட விட முடியல. ஏதோ தப்பா இருக்குதுன்னு தெரியவும் உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னால ஒரு கையை அசைக்கவே முடியல, அதுவும் இல்லாம பயங்கரமா மூச்சு வாங்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. பட் ராபினால அவனோட கை கால் எதையுமே அசைக்க முடியல. இதுல வேற சுத்தமா மூச்சை விட முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறான். ராபினுக்கு இந்த மாதிரி நடந்த விஷயம் தெரிஞ்சதுமே டயானா உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா கழுத்துல ஆபரேஷன் பண்ணி செயற்கை சுவாசத்துக்காக ஒரு டியூப் வச்சிருப்பாங்க போல. இப்படி ஒரு நிலைமையில ராபினை பார்க்கவும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இவன் நேரா டாக்டரை போய் பார்த்து விசாரிக்கும் போதுதான் அவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு.
ராபினுக்கு போலியோ அட்டாக் ஆகியிருக்குது. இந்த வைரஸ் அவரோட ரத்தத்துல கலந்ததுனால அது நேரா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கடுமையா பாதிச்சிருக்குது. இதோட விளைவா அவரோட கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சிகளுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா வென்டிலேட்டர் உதவி இல்லாம அவரால் சுவாசிக்க கூட முடியாது. டாக்டர், இந்த நோயை குணப்படுத்திட முடியுமா? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அவர் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு? மேடம், இந்த நோய்க்கான மருந்தை யாரும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம இந்த போலியோ வந்த பேஷண்ட்ஸ் யாரும் ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கான எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. மிஞ்சி போனா இன்னும் 2-3 மாசத்துக்கு மட்டும்தான் இவரால் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் பாவம் டயானா ரொம்பவே கஷ்டப்படுறா. இப்ப வேணும்னா போலியோக்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அந்த காலகட்டத்தில் இதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கல, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இந்த ஒரு வென்டிலேட்டரோட ஹெல்ப்னால தான் ராபினால மூச்சே விட முடியுது. அப்படியே நாட்களோட டயானாக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு போல. குழந்தைய தூக்கிட்டு வந்து ராபின் கிட்ட காட்டவும் ஒரு பக்கம் இவருக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தாலும் குழந்தைய நம்மளால கையில தூக்க முடியாததை நினைச்சு பாவம் ரொம்பவே ஃபீல் பண்றான். கொஞ்ச நாள் இங்க ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இவனை கென்யால இருந்து பத்திரமா இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ராபின் அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த வார்டுல இவன் மட்டும் தனியாளு கிடையாது, மொத்தம் 10 பேர். அத்தனை பேரும் வென்டிலேட்டர் மூலமா தான் சுவாசிக்கிறாங்க போல. அந்த சவுண்டு விடாம காதுக்குள்ள கேட்கவும் இவனுக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இவனுக்கு இந்த நோய் வந்ததை நினைச்சு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான். இதுல வேற இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கை கிடக்கிறத நினைச்சு இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி எல்லாருக்குமே ஒரு பாரமா இருக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு இவனுக்கு பல விஷயங்கள் மண்டையில ஓடிட்டு இருக்குது. அங்க ஒரு இந்தியன் டாக்டர் இருப்பாரு. அவரு நேரா டயானா கிட்ட வந்து இந்த மாதிரி அவருக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா, உங்களை இங்க இருந்து கிளம்பி போக சொன்னாரு. அவரு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காருன்னு சொல்லவும் பாவம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதி அங்க இருந்து போயிடுறா. அவர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ மறுநாளே இவளோட 2 அண்ணங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறா. அவங்களும் எதுக்காக டயானாவை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், அவ உன்னை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. பட் ராபின் வாயில இருந்து வர்றது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நான் சாகணும், என்ன சாக விடுங்க. இந்த வார்த்தையை கேட்கவும் இவங்களுக்கும் கஷ்டமா போயிருது. இவன் டயானா மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தா அவ வேற ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வாழட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. வெளியில வந்ததும் தங்கச்சி கேட்கிறா, என்னாச்சு அவருக்கு, அவரை பாத்தீங்களா, அவர் என்ன சொன்னாரு? அவன் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காமா, நான் சாக போறேன் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்க டயானா ஒரே முடிவா தான் இருக்கா. எனக்கு என்ன நடந்தாலும் சரி அவர் கூடவே இருந்தவரை பத்திரமா பாத்துக்க போறேன் அப்படின்னு இவங்களோட பையனையும் தூக்கிக்கிட்டு ராபினை வந்து பாக்குறாங்க. ராபின், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாமே பழையபடி மாறும். நம்ம பையனுக்கு ரொம்ப நாளா பேர் எதுவும் வைக்கல, சோ நானே அவனுக்கு ஜானத்தன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஜாலியா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. பட் ராபின் ஒரு தடவை கூட அவன் பையன் முகத்தை பார்க்கவே இல்லை. ராபினையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இவன் நிலைமையில யார் இருந்தாலும் சரி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருவாங்க. பழைய மாதிரி ராபின் எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு இவளும் தினம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறா. பட் அவனோட நிலைமை இன்னுமே மோசமாயிட்டே தான் போகுது. இவன் பக்கத்து பெட்ல ஒருத்தர் இருப்பான். அவனுக்கும் நம்மால மாதிரியே கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புமே செயல்படாது. அவன் ராபினை பார்த்து கேட்கறான், என்ன தம்பி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் யார் கூடயும் சரியா பேசாம அமைதியாவே இருக்க, நீங்க வேற என்ன என் நிலைமையை தான் பாத்தீங்கல்ல, ஆமா நீங்க எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? தம்பி, நமக்கு வந்து அந்த நோயை என்ன பண்ணாலும் குணப்படுத்த முடியாது. அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், இதோ எதிர்கட்டல்ல இருக்கிறவன் நேத்து செத்து போனா பாரு, அந்த மாதிரி அனாமத்தா தான் சாகணும். சோ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் ராபின் யோசனை பண்ணி பாக்குறான். டெய்லி நைட்டு கனவுல இவனோட கை கால் எல்லாம் பழையபடி நார்மலா வேலை செய்யற மாதிரியான கனவுகள் வரும். பட் அது நிஜம் கிடையாது, ஒரு கனவு அப்படின்னு தெரிய வரவும் இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். மறுநாள் விடிஞ்சதுமே மறுபடியும் இவன் ராபினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. டயானா, உனக்கு சொன்னா புரியாதா, எதுக்கு டெய்லி என்ன வந்து பாக்குற? எதுக்குன்னா நான் உங்களோட மனைவி, அதுவும் இல்லாம நான் உங்களை லவ் பண்றேன். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம பையன் ஜானத்தனுக்கும் நீங்க வேணும். உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லும் போதுதான் டயானா எந்த அளவுக்கு ராபினை லவ் பண்றா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவ அப்படி பேசுறத பார்த்ததும் ராபினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, என்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிருன்னு பாவம் அழுதுகிட்டே சொல்லவும் டயானாவும் இது சம்மதமா டாக்டரை போய் பாக்குறா. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க ஹஸ்பண்ட் இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது அவரோட உயிருக்கே மிகப்பெரிய ரிஸ்க். சோ என்னால அந்த விஷயத்துக்கு ஒத்துக்க முடியாது. டாக்டர், அந்த வென்டிலேட்டர் மூலமா தானே அவர் சுவாசிக்கிறாரு, அதை நான் என் வீட்லயே வாங்கி வச்சேன் அப்படின்னா அவர் அங்க வச்சு பத்திரமா பாத்துக்க முடியும்ல. அதுவும் இல்லாம நர்ஸ் அதை ஆப்ரேட் பண்றதா நான் கிட்ட இருந்து பாத்திருக்கேன். டயானா, உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல, நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வென்டிலேட்டர் இருக்கிறதுனால தான் உங்க ஹஸ்பண்டால உயிரோட இருக்க முடியுது. அது மட்டும் வேலை செய்யாம போயிருச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துல அவர் இறந்து போயிருவாரு. சோ அவர் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்பயும் டயானா விடுற மாதிரியே தெரியல. ராபினை பத்திரமா வச்சு பாத்துக்கணும்ல. சோ வசதியா இருக்கிற மாதிரி ஒரு புது வீட்டையே வாங்கிடுறா.
இப்ப அடுத்ததா ராபினை எப்படியாவது அந்த சீஃப் டாக்டருக்கு தெரியாம அங்க இருந்து தூக்கிட்டு வரணும். இவளால அதை தனியா பண்ண முடியாதுல்ல. சோ இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இந்தியன் டாக்டர் ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்டா சீஃபுக்கு தெரிஞ்சா அவர் செமையா திட்டுவார் அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். அப்புறம் பேசி புரிய வச்சு அந்த டாக்டர் அப்புறம் நர்ஸோட ஹெல்ப்னால நைஸா இவன் அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தா கரெக்டாக நம்ம சீஃப் வந்துடுறாரு. என்ன தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் தான் அதுக்கு உடந்தையா? இல்ல சீஃப், ராபின் தான் இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாரு. பேஷண்ட் ஆசைப்பட்டா அதை நம்ம செஞ்சு வைக்கணும்ல. அவர் ஆசைப்பட்டா உடனே அனுப்பி வச்சிருவீங்களா? முதல்ல அவரை உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு இவர் பயங்கரமா கத்தவும் நம்ம ராபினே சமகடுப்பாயிடுறான். டாக்டர், அவங்களே எதுக்கு திட்டுறீங்க? நான் தான் இங்க இருந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நீங்க விடல அப்படின்னா அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்லவும் இவரால் எதுவுமே பேச முடியல. டயானாவோட பிரதர்ஸும் ஹெல்ப்புக்கு கூட வர ஒரு வழியா கஷ்டப்பட்டு இவனை தூக்கிட்டு போய் அந்த புது வீட்டுல படுக்க வைக்கவும் தான் ராபினுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல அந்த மிஷினோட சவுண்டை கேட்டு கேட்டு இப்போ இந்த மாதிரி ஃபேமிலி கூட ஒன்னா இருக்கிறத பார்க்கவும் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படியே நாட்களோட ஒரு நாள் ஜானத்தன் அவன் நாய்க்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டி தெரியாதனமா அந்த வென்டிலேட்டரோட பிளக்கை புடுங்கி விட்டுருது. வென்டிலேட்டர்னால தான் நம்ம ராபினோட உயிரே இருக்குது. அந்த வென்டிலேட்டரோட பிளக்கை புடுங்கினதுனால இவனால சரியா மூச்சு விட முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவன் நிலைமைய பாருங்க. இவனால சத்தம் போட்டு ஹெல்ப் கூட கேட்க முடியல. இந்த பக்கம் ஜானத்தனை காட்டினா இவனால இன்னும் ஒழுங்கா வாய் பேச கூட முடியாதுல்ல. நேரா அம்மா கிட்ட போயிட்டு அந்த குழந்தை வாய்ஸ்ல கத்திக்கிட்டு உள்ள அப்பாவை பார்த்து கையை காட்டுறான். பட் இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத டயானாவால புரிஞ்சுக்க முடியல. இவன் எதுக்கு உள்ளே கை காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சந்தேகப்பட்டு வந்து பார்த்தா ராபின் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் பதறி போய் அந்த வென்டிலேட்டரோட ஒயரை பிளக் பண்ணி விட்டு ஒரு வழியா அவனை காப்பாத்திடுறாங்க. அப்படியே நாட்களோட இன்னைக்கு நம்ம குட்டி பையன் ஜானத்தனுக்கு பிறந்த நாள். இதை பெருசா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ராபினோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இங்க கிளம்பி வந்துடுறாங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கவும் ராபினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒரு நாள் ராபினுக்கு வந்து சும்மா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனோட பையன் ஒரு தள்ளுவண்டி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணவும் உடனே இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டெடிக்கு கால் பண்றான். ஆக்சுவலா டெடியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு பயங்கரமான மெக்கானிக்னு சொல்ல முடியாது, ஒரு திறமையான இன்ஜினியர். ராபினுக்கு இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இவனுக்கு வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ டெடிக்கு கால் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வீல் சேரை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கவும் நண்பனுக்காக அதுவும் அந்த காலத்திலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீல் சேரை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த சேர்ல ராபினை உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு வரவும் இவன் முகத்தை பார்க்கணுமே, ஏதோ இவன் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இப்போதான் இவனால எங்க வேணாலும் போக முடியும்ல. சோ அடுத்த நாளை கிளம்பி ஹாஸ்பிட்டல்ல இவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போறான். இவன் திரும்ப வந்ததை பார்த்ததுமே இந்த சீஃப் டாக்டருக்கு கொஞ்சம் கூட பொறுக்கல. யார் இவரை உள்ள விட்டது? இவர் இப்படி வீல் சேர்ல வந்திருக்கிறத வேற பேஷண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நார்மல் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கும். என் அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு மூஞ்ச உருன்னு வச்சு பேசிட்டு போயிடுறாரு. யார் அவர் அப்படிங்கிற மாதிரி இவனு சிரிச்சுக்கிட்டு அந்த பக்கத்து பெட்ல இருந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசுறான். டே ராபின், என்னடா ஆளை மாறிட்ட? நான் சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த முகத்துல இப்ப சிரிப்பை பாருங்க அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராபினுக்கு ஒரு ஐடியா தோணுது. நமக்கு வசதி இருக்குது, ஸோ நாம இந்த மாதிரி ஒரு வீல் சேரை ரெடி பண்ணிட்டோம். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேர் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கறான். அப்படியே வருஷங்களோட நம்ம குட்டி பையன் ஜானத்தன் கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துடுறான். ஒரு நாள் ராபின் கார்டன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் இதுக்கு முன்னாடி நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணிருப்பான்ல, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் குட்டி பையன் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ராபின் யானை கூட எல்லாம் போட்டோஸ் எடுத்து இருக்கிறதா பாக்குறான். அப்பா, நீங்க யானையை நேர்ல பார்த்திருக்கீங்களா? என்னைய மட்டும் எதுக்கு நீங்க கூட்டிட்டு போகல? ப்ளீஸ் பா, என்னைய எங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமா போயிருது. நம்ம ராபின் ஒரு நாள் கூட சும்மா இருந்தது இல்ல, ஃபுல்லா டிராவல் அட்வென்ச்சர்னு கலக்கிக்கிட்டு இருந்தான். பட் இப்ப பையன் ஆசையா கேட்கறான், நம்மளால அதை கூட பண்ண முடியல அப்படின்னு இவன் ரொம்பவே கண் கலங்கவும் டயானா தான் இவனை சமாதானப்படுத்துறா. ஹஸ்பண்ட் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து டயானா என்ன பண்றான்னா ராபினோட ஃப்ரெண்டு டெடி இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா போல. எப்படியாவது ராபினை கூட்டிக்கிட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மினி வேனை ரெடி பண்ணி அதுல ராபினை உட்கார வச்சு ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டவும் இவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, இவனோட மனைவி டயானா தான். அப்படியே வருஷங்களோட நம்ம ஜானத்தனும் பெரிய பையனா வளர்ந்துடுறான். அப்பா எப்படி கிரிக்கெட் சூப்பரா விளையாடுவாரோ அதே மாதிரி பையன் விளையாடுறத பார்க்கவும் ராபினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கு நைட்டு 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ராபின் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவனுக்கு ஸ்பெயின்ல ஒரு ரோட் ட்ரிப் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் இவனால எதுவுமே பண்ண முடியாம போயிருது. இப்போ அந்த ஆசையை டயானா கிட்ட சொல்லவும் இவனும் உடனே ஒரு பெரிய ஃபிளைட்டை புக் பண்ணி அதுல அந்த வேனோட நம்ம ராபினை ஏத்திக்கிட்டு ஸ்பெயினுக்கு போறாங்க. அப்படியே ஜாலியா ஸ்பெயின்ல ரோட் ட்ரிப் போய்கிட்டு இருக்கும்போது ராபினோட அந்த வென்டிலேட்டர் திடீர்னு வெடிச்சிருது. பதறி போய் வண்டியை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது. சுத்தி ஒரு ஆள் நடமாட்டம் கூட கிடையாது. வென்டிலேட்டர் வேலை செய்யாட்டி ராபினால 2 நிமிஷம் கூட தாங்க முடியாது. சோ அவருக்கு மூச்சு காத்து கிடைக்கிறதுக்காக அந்த ப்ளோவரை கையால
மக்களே அழுத்தி அழுத்தி தான் சுவாசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆள் நடமாட்டம் கூட தெரியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் கார்ல வராரு. சார் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணணும், உங்ககிட்ட ஃபோன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா அவருக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது போல. இவங்க பேசுறது எதுவுமே அவருக்கு புரியல. சோ டக்குன்னு யோசிச்ச டயானா இவளோட அண்ணனை அந்த கார்ல ஏத்தி விட்டு எப்படியாவது டெடிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருன்னு சொல்லி அனுப்பி விடுறா. அன்னைக்கு நைட்டு வருது. அந்த ப்ளோவரை வேற விடாம அழுத்திக்கிட்டே இருக்கணும்ல. சோ ஒருத்தருக்கு கை வலிக்கும் போது இன்னொருத்தர்னு 3 பேரும் மாத்தி மாத்தி அதை அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் காலையில விடியுது. அந்த வழியா போன ஊர் மக்கள் எல்லாரும் ராபின் கிட்ட பேச்சு கொடுத்து இவனோட கதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளாலதான் யார் கூட நாளை ஈஸியா அட்டாச் ஆகிருவானே. சோ எல்லாருமே நம்ம ராபின் கூட பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ராபினை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பார்ட்டி டான்ஸ்னு அன்னைக்கு நாள் ரொம்பவே சந்தோஷமா போகுது. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே டெடியே கிளம்பி இங்க வந்துடுறாரு. அவர் இங்க வந்து பார்த்ததும் செம ஷாக்கு. டேய் என்னடா இது, ஒரே பொட்டல் கடை இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா ஒரு திருவிழா மாதிரி பயங்கர கூட்டமா இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த வென்டிலேட்டரை சரி பண்ணிடுறாரு. அப்படியே அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு இவங்க பழையபடி ரிட்டர்ன் கிளம்பி நேரா நம்ம டெடியோட இடத்துக்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க மட்டும் தனியா வரல, இவங்க கூடவே ஃபர்ஸ்ட் கென்யால நம்ம ராபினுக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தார்ல, அவர் இங்க வந்திருக்காரு. நான் முதல்ல ராபினை பார்க்கும்போது அவரால் ஒரு 2-3 மாசம் கூட தாங்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். பட் இவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரோட தன்னம்பிக்கையும் அதையும் தாண்டி இவரை சுத்தி இருக்கிறவங்க சப்போர்ட்னால தான். அது மட்டும் இல்லாம இவரோட அந்த வீல் சேரை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. ராபினை மாதிரியே இன்னும் எத்தனையோ பேர் போலியோவால பாதிக்கப்பட்டு உணர்ச்சிகளே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வீல் சேர் கிடைச்சா எப்படி இருக்கும்? சோ எனக்கு ஒரு 100 வீல் சேர் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க இதே ஐடியாவை தான் ஆல்ரெடி நம்ம ராபின் யோசனை பண்ணி வச்சிருப்பான். திடீர்னு நினைச்சதும் அத்தனை வீல் சேரை பண்ணிட முடியாது, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். சோ இதுக்கு ஸ்பான்சர் யாராவது கிடைப்பாங்களான்னு ஒவ்வொருத்தட்டே கேட்டு பாக்குறாங்க. பட் யாருமே இதுக்கு முன் வரல. அப்போதான் டயானாக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பணக்கார லேடி போய் பாக்குறாங்க. இவங்க கூட நம்ம ராபினும் போறான். எல்லா விஷயத்தையும் டீடைல்டா சொல்லி ஹெல்ப் கேட்க இந்த அம்மா ரொம்பவே நல்லவங்க போல உடனே அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா டெடியோட ஹெல்ப்னால ராபினுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சூப்பரா ஒரு வீல் சேரை ரெடி பண்ணி எல்லாரையும் அதுல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட முகத்திலயும் அவ்வளோ சந்தோஷம். வெளியே பார்த்தா பிரஸ் மீடியான்னு ஒரு படையே வந்து நின்றுகிட்டு இருக்க. அப்போ நம்ம டாக்டர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. போலியோவால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாங்க சேர்ந்து எடுத்த ஒரு புது முயற்சி தான் இது. நம்ம ஊர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம நாட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க எல்லாருக்கும் இந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களோட அடுத்த கட்ட திட்டம். இதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ராபின் தான் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த ஒரு நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலர் ஆகவும் ஜெர்மனில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹைடெக் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ராபினை ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. சரின்னு இவங்களும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே பார்க்கிறதுக்கு பயங்கர ஹைடெக்கா இருக்குது. பட் அவங்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்ததும் எல்லாருக்கும் செம ஷாக்கு. பேஷண்ட்ஸை ஒரு தனித்தனி பாக்ஸ்ல அடைச்சு வச்சு அவங்களோட தலை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி வச்சிருக்கவும் இது ஜெயிலை விடவும் மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்க இருக்குது. அதுல நம்ம ராபினை ஸ்பீச் கொடுக்க சொல்லவும் இவனும் பயங்கர கோவமா பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க நடத்துறது பேர் ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது ஒரு ஜெயில். பேஷண்ட்ஸ் அன்பா பாத்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்கள ஒரு கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்குலாம் எங்களோட மனநிலைமையை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததும் ஆரம்பத்துல எல்லாரும் மாதிரி நானும் இறந்து போயிடலாம் தான் நினைச்சேன். பட் நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள்ள விதைச்சதே என்னோட மனைவி டயனா தான். எனக்கு நீங்க வேணும், நம்ம குழந்தை பெரிய பையனா வளர்றத நீங்க கூடவே இருந்து பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன மோட்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம என் கூடவே இருந்து ஒரு குழந்தை மாதிரி என்ன பாத்துக்கிட்டா. இவ்வளவு பெரிய தியாகத்தை யாரு பண்ணுவா சொல்லுங்க? நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மனைவி டயனா தான் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நான் உங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க பேஷண்ட்ஸை மதிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களே ஒரு மனுஷனா பாருங்க அப்படின்னு ஒரு பயங்கர ஸ்பீச் கொடுக்கவும் அந்த ஆடிட்டோரியம்ல இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாங்க. அப்படியே நாட்கள் ஓட நம்ம ஜானத்தன் இப்போ எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்டான்னு பாருங்க. ஒரு நாள் திடீர்னு டயனா கத்துற சவுண்டு கேட்கவும் இவனு பதறி அடிச்சு ஓடி போய் பார்த்தா நம்ம ராபினோட கழுத்துல ஒரு டியூப் மாட்டிருப்பாங்கல்ல, அந்த ஓட்ட வழியா பயங்கரமா ரத்தம் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கவும் ஜானத்தன் ரொம்ப பயந்து போயிடுறான். உடனே டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவர் வந்து செக் பண்ணி பார்க்கறாரு. நார்மலா போலியோ அட்டாக் ஆனவங்க 2 மாசத்துலயோ இல்ல 3 மாசத்துலயோ இறந்து போயிருவாங்க. பட் நம்ம ராபின் மட்டும் அவன் ஒய்ஃபோட ஹெல்ப்னால இத்தனை வருஷம் வாழ்ந்ததே பெரிய விஷயம். அவரோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா டேமேஜ் ஆகிட்டே வரதுனால அவரால் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டாக்டர் கிளம்புனதுமே கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பையனையும் ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு வெளியே போறாரு.
இங்க பாரு டயனா, நீ எனக்காக எல்லாமே பண்ணியிருக்க. நான் சந்தோஷமா இருந்தது, ஜாலியா டிராவல் பண்ணது, இப்ப நான் உயிரோட இருக்கிறது உன்னாலதான். நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். கடைசி காலத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு பாரமா இருக்கன்னு ஆசைப்படல. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வருது டயனாக்கு கோவம். எனது வாழ்க்கையை முடிச்சுக்க போறீங்களா? இதுக்காகவா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பார்த்துக்கிட்டோம்? உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணலாம் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறா. பட் ராபின் கேட்கிற மனநிலைமையிலே இல்ல. எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க டயனா, போதும், எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். நான் ஆசைப்பட்ட மாதிரி என் லைஃபை நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் டயனாவால சுத்தமா முடியல. பட் இருந்தாலும் ராபின் கெஞ்சி கேட்கறதுக்காக வேற வழி இல்லாம இவளும் அதுக்கு ஒத்துக்கிறா. மறுநாளே டாக்டர் கூப்பிட்டு இந்த கருணை கொலையை பத்தி பேசவும் இவருக்கு சமஷாக்கு. ராபின், நீங்க தெரிஞ்சுதான் அதை கேக்குறீங்களா? சட்டப்படி இது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க ஃபேமிலி இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. டாக்டர், அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். என் ஃபேமிலிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அதுவும் இல்லாம இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி தான் தெரியணும் அப்படின்னு இவர் கெஞ்சி கேட்கவும் இவர் வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறாரு. ராபினுக்கு ஒரு பெரிய சென்ட் ஆஃப் பார்ட்டியை ரெடி பண்ணணும் அப்படின்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டியவே அரேஞ்ச் பண்ண ஒருத்தர் கூட விடாம எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டு பார்ட்டி டான்ஸ் அப்படின்னு ராபின் கூட சந்தோஷமா இருக்காங்க. என்னதான் இவன் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அவங்களுக்குள்ளேயும் ராபின் சாக போறது நினைச்ச அந்த வருத்தம் இருக்கும்ல. சோ தனியா போய் நின்று ஒவ்வொருத்தரா ஃபீல் பண்றத பார்க்கும்போது தான் ராபின் எந்த அளவுக்கு உறவுகளை சம்பாதிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டே டாக்டர் கால் பண்ணி நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பா 11:30க்கு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிடவும் அவரும் கிளம்பி வந்துடுறாரு. இந்த விஷயத்துல ஃபேமிலியை இன்வால்வ் பண்ண அவங்களுக்கு தானே பிரச்சனை வரும். ஸோ ஒய்ஃப், பையன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஷார்ப்பா 11:30க்கு வெளியே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு ஷார்ப்பா 12:30 மணிக்கு மறுபடியும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு டாக்டர் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பவும் இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ராபினை பாக்குறாங்க. முதல்ல ராபின் அவர் பையன் ஜானத்தனை பார்த்து பேசுறாரு. ஜானத்தன், உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் அம்மா உன்னை ரொம்பவே சூப்பரா வளர்த்துருக்கா. நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும், சரியா அப்படின்னு பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்புறமா டயனாவா பாக்குறாரு. டயனா, எனக்காக நீ உன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்க. இனிமேலாவது உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை நீ வாழு. உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு வலிகள் இருக்குது. ஒரு மனுஷன் இறக்கும் போது அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் அவ கூட வாழ்ந்த அந்த ஒரு அழகான வாழ்க்கை. அப்புறம் ஜானத்தன் குட்டி பையனா இருக்கும்போது இவர் கூட விளையாடினதுன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வர கொஞ்ச நேரத்திலே ராபின் இறந்து போயிடுறாரு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ரியல் ஸ்டோரி. படத்தோட எண்டில் அந்த உண்மையான ராபினையும் அவரோட மனைவி டயனாவையும் காட்டுறாங்க. ராபினும் டெடியும் சேர்ந்து பண்ண இந்த ஒரு வீல் சேர் இதே மாதிரி கஷ்டப்படுற நிறைய மக்களுக்கு அது யூஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம ஜானத்தன் வளர்ந்து ஒரு பெரிய பிலிம் ப்ரொடியூசர் ஆகி தன்னோட அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் இந்த ஒரு படத்தை எடுத்ததா சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.